அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மீன். செகண்ட் பார்ட்டு துருஸில் நம்ம 26ஆம் பாடத்தினுடைய 4வது தமாரின் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். இக்ரா மாயலி வரக்கூடிய அந்த ஒன்றை படி. மத்தா எப்பொழுது தசீலு சேர்ந்தால் சேர்ந்தது துவாயிரத்து ஏரோப்ளேன் எப்பொழுது சேர்ந்தது மின் பாரிஸ் நாட்டிலிருந்து, அதாவது பாரிஸ் நாட்டிலிருந்து ஏரோப்ளேன் எப்பொழுது திரும்பியது. தசீலு இறங்கும் ஃபி சாத்தி ஹாரியத்தி அசரத்த அன் இஸ்வி, அதாவது 11:30 மணிக்கு இறங்கும். இதுக்கெலாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, இக்ரா மாயலி அப்படின்னு எங்கெல்லாம் கொடுத்துருக்கோ அங்கே நம்ம என்ன பண்ணணும், தர்க்கி போட்டு பார்க்கணும். தெரிலனா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். எஜிபு கடமையாக இருக்கும், அலைனா நம்மீது கடமையாக இருக்கும். அந்நஃபுகம விளங்குவது என்பது, குரானல் கரீம சங்கைமிக்க குரானை விளங்குவது என்பது நம்மீது கடமை. ஒன் ஆழ்மேல பிஹி அதை கொண்டு அமல் செய்வதும் நம்மீது கடமை. ஏன் ஆழ்மேலன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? அந்நஃபுகம அப்படி சொல்லணும். ஏன்னா அன் முலாரியான ஃபாலின் மீது நுழையும் போது நசபு செய்யும். அப்போது அதனுடைய இதை தொடர்ச்சியாக வர்றதுனால வாவ் அத்துஃப் தானே, அதனால் அதே அமலை இங்கே நம்ம கொடுக்குறோம். காலை கூறினார் லி தபீபி எனக்கு சொன்னார். தபீபு யார்? டாக்டர் எனக்கு சொன்னார். வை ஹாதல் குர்சை இந்த மாத்திரையை வை. அல் லிசானி நாவின் மீது இந்த மாத்திரை வை. சும்மபுலாஹு அதனை பிறகு விலங்கு. முதல்ல நாக்கில் வச்சுட்டு அப்புறம் தான் முழுங்கணும், டைரெக்டாக முழுங்கிடக்கூடாது அப்படின்னு. தஜுதுனி என்னை நீ காண்பாய் ஃபில் பைத்தி வீட்டிலே பாத சலாத்தி இசாவுடைய தொழுகைக்கு பிறகு வீட்டிலே என்னை காண்பாய். இன்ஷா அல்லாஹ் நாடினால் இசாவுடைய தொழுகைக்கு பிறகு வீட்டிலே என்னை காண்பாய். நில் ஹுனா இங்கே நில். யா சாயிகு டிரைவரே இங்கே நில். அன உரீது நான் விரும்புகிறேன். அன்சில இறங்குவதற்கு நான் விரும்புகிறேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. வசல எசீலு என்ன, இப்போ தசீலு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ இதனுடைய மாலி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம், வசலை. அப்போ தசீலுன்னு சொல்லிட்டு 3 எழுத்து இருக்குல்ல, ஃபாயில எஃபாயிலு லரப எதுரிபு. அப்போ தசீலுன்னு இருக்குது. எதனால் தசீலுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். எஃப்இலு வசன் மீது ஃபாக்கலிமா வரும்போது அந்த வாவு போக்கப்பட்டு தசீலு. அதேமாரி எஜிபு இதனுடைய அசல் மாவு எப்படி இருக்கும், வஜப யோஜிபுன்னு இருக்கும், அது எஜிபுன்னு இருக்குது. அதே மாதிரி ஒலாழ என்ன, ஒலாழ எலாவுன்னு இருக்கும். சரிங்களா? அது எப்படி இருக்கும், அசலில் பார்த்தா எவ்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஏன்னா அசலில் இப்படி இருக்கும். அதை என்ன செஞ்சுருக்காங்க அப்படி சொன்னால், எவ்வியூன்னு இருக்கும்போதே அது போக்கப்பட்டாச்சு. அது என்ன செஞ்சாச்சு, போக்கிட்டு ஐன்களிமா ஹல்குடை எழுத்தாக இருக்கிறதுனால, இப்போ ஐன்களிமாவோ லாம்களிமாவோ ஹல்குடை எழுத்துக்கள் ஒரு எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய முலாரி எப்படி வரும், ஏன்னா எஃப்தகுன்னு ஒரு இப்போ ரஹபேன் இருக்குது, அதனுடைய முலாரி எப்படி இருக்கும், எதுகபூன்னு இருக்கும். ஏன் அப்படி சொன்னால் இந்த இடத்துல ஐன்களிமா எப்படி இருக்குது, ஹேவாக இருக்குது, ஹல்குடை எழுத்துக்களில் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி மனா எம்னாவு இப்போ இதனுடைய லாம்களிமா எப்படி இருக்குது, ஹல்குடை எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்குது. அந்த மாதிரி யோவையோன்னு அசலில் இருக்கும், அதனால் ஃபாக்களிமா போக்கப்பட்டாச்சு. அப்புறம் அந்த லாம்களிமா ஃபயலுடைய லாம்களிமா ஹல்குடை எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்கிறதுனால அதை எப்படி கொண்டு வந்துருவாங்க, எலாவுன்னு கொண்டு வந்துருவாங்க. அப்போ எலாவு தலாவு. இப்போ நம்ம முதாரியுடைய எழுத்தை அடிச்சிட்டோம் அப்படி சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த எழுத்தை பார்க்கணும். இங்கே ஹரக்கத்து இருக்கிறதுனால இதை மட்டும் சுக்குன் செஞ்சு லார் அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அதுதான் இங்கே, புரிஞ்சுட்டிங்களா? அதே மாதிரி தான் அடுத்தடுத்து ஃபால்கள் என்ன நிலையில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். தஜிதுனி அப்படின்னு கொடுத்துருக்கா, தஜிதுனி அப்படின்னு கொடுத்துருக்கா, அதை கவனிச்சுக்கணும். ஐஃப் அப்படிங்கிறது வகஃப யோகைஃபுன்னு இருக்கும், எகைஃபுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஜின் வசன யோசின்னு இருக்கும். என்ன எஸ்ஸிம்
யஸீனுன்னு மாற்றுவாங்க. அதான் இங்கே முதாரி அம்ரு எப்படி இருக்குது, முதாரி வந்து தஸீனுன்னு இருக்கும். அதனோட அம்ரு ஃபைல் எப்படி இருக்குது, ஜின் அப்படி சொல்லிட்டு இருக்குது. என்ன ஜின் எடை போடு லி கிலோகிராமன் மின சுக்கரி யா பக்காலு கடைக்காரரே சீனியிலிருந்து ஒரு கிலோ எடை போடுங்க, 1 கிலோன்னு எடுத்துக்கோங்க. யஜூஸு கூடும் ஜின்னி எனக்கு எடை போடுங்க 1 கிலோகிராமிலிருந்து கடைக்காரே. இந்த வார்த்தை அப்படிங்கிறதுனால தான் இங்கே டேஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாக கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த டாட் அப்படிங்கிறது மிச்சம் உள்ள வார்த்தையை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனக்காண்டித்தாங்கன்னா அந்த நூனின் விக்கையா சேர்த்து தான் முத்தக்கல்லிமான யாவை என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஏன்னா முத்தக்கல்லிமான யா ஒரு ஃபேலில் நிலையும் போது பெரும்பாலும் என்ன செய்வாங்க, முந்தி எழுத்துக்கு கசரா கொடுப்பாங்க. ஃபேலில் கசரா வரலாமா, வரக்கூடாது, அதுக்காண்டி அப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? யா சல்மா அப்படிங்கிறது என்ன இஸ்மு, மாசூரான இஸ்மு, அப்படி தான் நான் கவனிச்சுக்கணும். சரிங்களா? அதில் என்ன செய்யாது, ரஃபவு நசபு ஜர் எதுவுமே வந்து வெளிப்படையாக தெரியாது. அப்போது முனாதா வந்து முஃப்ரதா இருந்துச்சுன்னா அங்கே எப்படி இருக்கும், ரஃபையின் மீது மப்னி. ஆனால் அங்கே ரஃபை இல்லை, லாய் அதாவது வை ஹாதல் கித்தாப் இந்த புத்தகத்தை வை அலா மக்தபி ஏன் மேஜையில் இந்த புத்தகத்தை என்ன செய் நீ வை. சல்மா பெண் அப்படிங்கிறதுனால அவளை வையின்னு தான் நம்ம சொல்லணும். லா என்று சொல்லக்கூடாது, லாயி என்று சொல்லணும். லிமாதா தக்லீஃபுனா யாகி என்னுடைய சகோதரனை எதற்காக நீ நிற்கிறாய், இஜ்லிஸ் உட்காரு. இப்போது ஜலச எஜ்லிசு இது இல்லத்து கிடையாது, இது சகிகான ஒரு ஃபைலு, அதனால் இஜ்லிஸுன்னு வந்துட்டு. ஆனால் தஜிலிசுலேருந்து இஜ்லிஸுன்னு வந்துட்டு. ஆனால் இங்கே எப்படி வந்துச்சு, லைஃப் அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா இது அதனுடைய முதாரி தான் எப்படி இருக்குது, தக்லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. லா தக்லீஃப் நீ நிற்க வேண்டாம், பித்தொரைக்கு பாதையிலே நீ நிற்க வேண்டாம். காலல்லாஹு அஸ்ஸவ ஜல்ல பிசூரத்தி சபைன்னா சப சூறாவில் வந்து அஸ்ஸவஜல் அல்லா தலா சொல்கிறான். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதிலேருந்து தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இலக்கணத்தை வந்து நம்மளுக்கு வந்து தொகுத்து தராங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஏழமா எலிஜு ஃபில்லர்லி ஒமா யஹருஜு மின்கா ஒமா என்சிலு மின சமாய் ஒமா யாருஜு ஃபீகா. இப்போ பூமியில் நுழையக்கூடியதையும் அதிலிருந்து வெளியாகக்கூடியதையும் வானத்திலிருந்து இறங்கக்கூடியதையும், சரிங்களா, அதிலேருந்து யாருஜு ஃபீகா அதிலேருந்து உயர்ந்து செல்லக்கூடியதையும் எல்லாத்தையுமே ஏழமும் அவன் அறிவான். இப்போ எலிஜு வளஜ எவுலிஜுன்னு இருக்கும். அது எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கான், ஃபாக்கலிமா வந்து எஃப்இல் வசன் மீது வந்ததுனால அந்த ஃபாக்கலிமாவை போக்கப்பட்டு தான் இங்கே பயன்படுத்தியிருக்கான் ரப்புல் ஆலமீன். வகுவர் கஃபூரு ரஹீம். அல்லாஹ் தஆலா ஃபி சூரத்தி சூரா லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அர்லி யஹ்லுகு மா யஷாஉ யஹபு லிமை யஷாஉ இனாசன் வ யஹபு லிமை யஷாஉ துக்குர. இப்போ யஹபு அப்படின்னு சொல்லி இருக்கா, யஹபு வழங்குகிறான். இதுவும் அதே மாதிரி தான், அந்த யலாவுன்னு சொன்னோம்ல அதே மாதிரி. ஹல்குடை எழுத்துக்கள் ஒரு எழுத்தாக இருக்கிறதுனால அது என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த அசல் எப்படி இருக்கும், யௌஹிபுன்னு இருக்கும். ஆனால் கல்குடை எழுத்துக்கள் ஒரு எழுத்து இருக்கிறதுனால அதை போக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில இதை மட்டும் அடி வந்து சொல்லுவாங்க, அது குறிப்பிட்ட ஒரு ஃபேல் தான். அது ஜன்ஜானிலே ஃபாக்கலிமா இல்லத்திலே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கும், புரிஞ்சிடும் என்னென்ன ஃபேல்லாம் அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த வலாவை இந்த ஹப இதை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து சூப்பர் ஆயத்து. ஏன்னா அதாவது வந்து யஹபு அப்படின்னா அன்பளிப்பு வழங்குகிறான்னு அர்த்தம். அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் நினைக்கிற மொய் பணத்தையும் அன்பளிப்புன்னு சொல்லுவோம். அந்த மொய் பணத்தை நம்ம எப்படி நினைப்போம், ஒருத்தவங்க 200 கொடுத்தா திரும்ப 200 அதே மாதிரி தருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது திரும்ப அப்படி கொடுக்கறது. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஆளுக்கு அன்பளிப்பு கொடுக்குறோம்ல, அதான் அன்பு. அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாடி அந்த ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா பெண் மக்களை வழங்குகிறான், நாடி அந்த ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், ஆண் மக்கள் அன்பளிப்பாக வழங்குறான். இப்போ யாருக்கு என்னென்ன அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரப்பு அறிந்தவன். அந்தந்த அன்பளிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்காக என்ன செய்கிறான், வழங்குறான் அப்படிங்கிறது தான். தமிழ் அம்சிலத்தல் ஆத்தியத்தை லில் இஸ்மி
பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்தில் இஸ்மிக்குரிய அந்த இஸ்மை எப்படி பயன்படுத்துகிறாங்க? அல் முஸ்ஸகரு சிறிய எடுப்பாக பயன்படுத்துகிறாங்க. என்ன இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது இஸ்முல எப்படி அலிஃப்லாம் வருமோ, ஏன்னா இஸ்முக்குன்னு சில நிபந்தனைகள் 10 அடையாளம் இருக்குது. அது ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேலை சுருக்கி நம்ம சொல்ல முடியாது. இப்போ எஃப்ஆயிலுங்கிறது எஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இஃபால்ங்கிறத அல் அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கி சொல்ல முடியாது. ஆனால் இஸ்மை நம்ம என்ன செய்யலாம்? சுருக்கி சொல்லலாம். இந்த சுருக்கி சொல்லுதல் எப்போலாம் இந்த சுருக்குதல்ங்கிறத பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தக்கலீலு ராத்தி ஷெய் ஒரு விஷயத்தை சின்னது அப்படின்னு சொல்லி குறைச்சி காட்டுறதுக்காண்டி. என்ன அதுக்கடுத்து தஹ்லீரு ஷானிகி, அதாவது ஒருத்தவங்களை சின்னத்தனமாக செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குறைச்சி சொல்லமுல, சிறுமைப்படுத்தி சொல்லமுல அது. அப்புறம் 3ஆவதாக எதுக்கு அப்படின்னு கேட்டால் பிரியத்துக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க? யா ஆயிஸ் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சுருக்கி என்ன செய்யுது? அனஸ் ரலியல்லாஹு யா உனைஸ் அப்படின்னு செல்லமாக கூடுவாங்க. அப்போது எதுக்காண்டிலாம் இந்த சிறிய எடுப்பு அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? குறைவுக்காண்டி சொல்லுவாங்க சின்ன மலை அப்படின்னு. இது பெருசு கிடையாது, இது சின்ன மலை தான், இது சின்ன ஆறு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சின்ன சின்ன புக்கு தான் இது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இது சிறுமைப்படுத்துவது. இது தஹக்கீர்னா என்னது? சிறுமைப்படுத்துவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? தஹப்புனா என்னது? பிரியத்துக்காக சொல்வது. உழைது அப்படின்னா சின்ன பையன், வலதுன் சகீருன் சிறிய பையன் சொல்கிறதுக்கு பதிலாக தான் உழைதுன்னு சொல்கிறாங்க. நுகைருன் சின்ன நதி, நகருன் சகீருன், ஜுபைலுன் ஜபலுன் சகீருன் சிறிய மலை, உலைபுன் கல்புன் சகீருன் சிறிய நாய். சகீர் சிறிய எடுப்பு எடு. அஸ்மால ஆத்தியத்தை பின்வரக்கூடிய இஸ்முகளுக்கு சிறிய எடுப்பு எடு. ரஜுலுனுடைய சிறிய எடுப்பு எனது ருஜைலுன், திஃப்லுனா துஃபைலுன், கலமுனா குலைமுன் சின்ன பேனா, நஜ்முன்னா நுஜைமுன். இந்த மாதிரி எடுத்து பாருங்க, எது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். தம்மல் அம்சிலத்தல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்தி. இஸ்மு தஃப்லீலுக்குரிய உதாரணங்களை நீ சிந்திச்சுக்கோங்க அப்படி சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ கலீலுன் அப்படின்னா குறைவானது, அக்கல்லுன்னா ரொம்ப கம்மியானது. ஏன்னா நம்ம இஸ்மு தஃப்லீல் அப்படிங்கிறது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபாயில அப்படி சொன்னால் நம்ம எப்படி சொல்லுவோம்? அஃபாயிலு அப்படி சொல்லுவோம். இப்படி தான் சிறிய எடுப்புங்கிறத என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் 2 எழுத்து ஒரே மாதிரி உள்ளது இப்போ கலீலுன், லதீதுன், ஹபீபுன், சதீதுன் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற இஸ்மு தஃப்லீல் தான் இது. எப்படி இருக்குது? ஃபாயில அஃபாயிலு அப்படின்னு இப்படி நம்ம சொல்கிறது வேறு. தனித்தனி எழுத்துக்களாக வச்சு ஃபாயிலோட கனெக்ட் பண்ணி சொல்கிறது, அது இந்த வசன் மீது இருக்கும். கபீருன் அக்பருன் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே 2 எழுத்து ஒரே மாதிரி வரும்போது அதை இப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கலீலுன் அப்படிங்கிறது அக்கல்லு ரொம்ப கம்மி, சதீதுன் கடுமையானது, அஷத்து ரொம்ப கடுமையானது, லதீதுன் ருசியானது, அலதுன் ரொம்ப ருசியானது, ஹபீபுன் நேசமான, ஹப்பு மிகவும் நேசமானது, இக்ரமா எலி வரக்கூடிய அந்த ஒன்றை படி, பக்லிய இருக்கிறது, அக்கல்லு மின்சாத்தின் 1 மணி நேரத்தை விட ரொம்ப கம்மியாக மிச்சம் இருக்குது. அல் புர்துகாலு லதீதுன் ஆரஞ்சு பழம் ருசியாக இருக்கும். துஃபாகு அலது மின்ஹு அதை விட ஆப்பிள் பழம் எப்படி இருக்கும்? ரொம்ப ருசியானதாக இருக்கும். அபி என்னுடைய தந்தை, ஹபீபுன் இளைய என் பக்கம் பிரியத்துக்குரியவராக இருக்கிறார். ஓ உம்மி என்னுடைய தாய், அஹப்பு இளைய மின்ஹு அவரை விட என் பக்கம் மிகவும் பிரியத்துக்குரியவராக இருக்கிறார். அல் பருது குளிர் என்பது, யோம இன்றுள்ள குளிர் என்பது, அஷத்து மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. மா அஹப்பு மிக பிரியத்துக்குரியது என்ன? எதில்? துருசி இலைக்க உன் பக்கம் பாடங்களில் ரொம்ப பிரியத்துக்குரியது என்ன? அஹப்பு துருசி இளைய குரானுல் கரீம் சங்கைமிக்க குரானிலே என் பக்கம் பாடங்களில் மிகவும் பிரியத்துக்குரியதாக இருக்கும். என் பக்கம் சங்கைக்குரிய குரான் சார்ந்த பாடங்கள் தான் என்கிட்ட ரொம்ப பிரியமானதாக இருக்குது. காணத்துல்லாபு மாணவர்கள் இருக்கிறார்கள். கலீல நம்சி நேற்றை விட குறைவான மாணவர்கள் தான் இருக்கிறார்கள்.
வல்யோம இன்னும் இன்று ஹும் அவர்கள் அக்கல்லு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. மண் யார் அஹப்பு மிக பிரியத்துக்குரியவர் யார். நாசி மக்களில் மிகவும் பிரியத்துக்குரியவர் யார். மக்களில் மிகவும் பிரியத்துக்குரியவர் யார். இலைக்க உன் பக்கம் மக்கள்லே ரொம்ப பிரியத்துக்குரியவங்க யார். அஹப்பு நான் பிரியப்படுகிறேன். நாசி மக்களில் நான் மிகவும் பிரியப்படுகிறேன். இளைய என் பக்கம் மக்களிலே மிக பிரியத்துக்குரியவர் யார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மக்கள்லே என் பக்கம் மிக பிரியத்துக்குரியவராக இருக்காங்க. அப்படி நம்ம ரசூல்லாவை எல்லாத்த விட அனைவரை விட தாய் தந்தை கணவன் பிள்ளைகள் இப்படி அனைவரை விட ரசூல்லாவை நம்ம நேசித்தா மட்டும்தான் நம்ம ஒரு முஸ்லீம், இல்லாட்டி நம்ம கிடையாது. அதுக்கடுத்து ஒரு சட்டம், தம்மல் மாயிலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி. தம்மல் மாயிலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி. ஐனல் கித்தாபு புத்தகம் எங்கே. ஹாகுவதா அது இந்தா இருக்குது அப்படின்னு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹாகுவதா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், ஹுவஹாதான் இருக்கும். இதை வந்து புழக்கத்தில் என்ன செய்கிறாங்க, இப்படி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சரியானது சட்டப்பிரகாரம் அது இதுதான் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது, ஹுவஹாதாங்கிறது தான். ஐன சா அத்து வாட்சி எங்கே. ஹாகியதி அது இந்தா இருக்குது அப்படிங்கிறது. ஹுவஹாதி சரி, ஹியஹாதி ஹாதிகின்னு சொல்கிறது தான் சரி. ஹாதி அப்படிங்கிறதுலாம் வந்து பழக்கத்தில் உள்ளது, சரிங்களா. ஹாகியதி அப்படிங்கிறது எப்படி அதை தான் இங்கே ஹியஹாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹியஹாதிகின்னு சொல்கிறது தான் சட்டப்பிரகாரம் கரெக்டு, இது புழக்க ரீதியாக சொல்கிறாங்க. இதைத்தான் இப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஐனா இப்ராஹிம் இப்ராஹிம் இங்கே. ஹே அனதா இந்தா இருக்கேன், இந்தா இருக்கேனா அப்படி சொல்லுவோம்ல. அன ஹாதா நான் இந்தா இருக்கேன். எத்த லாகரு அப்படின்னா நடிப்பதுன்னு அர்த்தம், ஒன்றை மாதிரி காட்டிக்கிடுறதுன்னு அர்த்தம். இப்போ முதரிசு ஆசிரியராக காட்டிக்கொள்வது, பில்பாசி தேடுவதை தொட்டும், அன்ஷையின் ஒரு விஷயத்தை தொட்டும் ஒரு விஷயத்தை பற்றி தேடுவதை தொட்டும் ஆசிரியராக காட்டிக்கொள்வது. இஸ்மு முதக்கருன் என்ன, அதாவது சும்மா ஃபார்மாலிட்டி. அவனுடைய பேர் ஆண்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஃபயக்கூலு எனவே கூறுவான். அஹதுத்துல்லாபி மாணவர்களில் ஒருவன் கூறுவான். ஹாகுவதா அது இவன்தான் அவன்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது அவன்தான். சும்மா பிறகு எத்த லாகரபில் பாசி அண்ட் ஷெயின் இஸ்முகு, அதாவது வந்து ஒரு விஷயத்தை தொட்டும் அதே மாதிரி தான் தேடுவதை போல் காட்டிக்கொள்வது. பிறகு ஃபயக்கூல் அஹதுத்துல்லாபி மாணவர்களை ஒருத்தன் சொல்லுவான். ஹாகியதி அது அது அவதான் அப்படின்னு, அதனுடைய பேர் மன்னசு. அதாவது பெண்பாலில் ஒருத்தவங்களை யாரையாவது சொல்லுதுன்னா, யாரையாவது ஒன்று தேடுத மாதிரி சொன்னால் அது அவதான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹாகியதி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சும்மா பிறகு எத்த லாகரு தேடுவது பில்பாசி அன் தாலிபின் வயக்கூலு மபுஹுசு அன் அப்சிஹி. இப்போ வந்து மாணவனை தொட்டும் மாணவனை பற்றி தேடுவதை போல் நடிக்கிறான், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு. வயக்கூலு கூறுவான். மபுஹூசு தேடுதலை கொண்டு கூறுவான். அன்குன் அப்சகு தன்னைத்தானே அதை தொட்டும் தேடுவதை கொண்டு கூறுவான். அனதா நம்மளை இப்போ யாரையாவது தேடினாங்கன்னா இவங்க யார் அப்படின்னு கேட்டால் அது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு பேரை சொல்லி நம்மள்கிட்டே வந்து கேட்டால் அது நான் தான், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்போம்ல. அப்போ சொல்லும்போது அனதா அப்படின்னு சொல்லுது. தம்மல் சிந்தி மிசால உதாரணங்களை சிந்தி. சும்மா பிறகு கவ்வின் ஆக்கு ஜுமலன் ஜும்லாவை ஆக்கு மிஸ்லுகு அதை போன்று ஒரு ஜும்லாவை ஆக்கு. முஸ்தாமலன் பயன்படுத்திய அதை போன்று ஒரு ஜும்லாவாக ஆக்கு. ஃபீஹா எஜிபு ஃபீஹா அது என்ன எஜிபு கடமையாகும். அலா மீது. முஸ்தாயினன் உதவி தேடுவது. பில் களிமாத்தி வார்த்தைகளை கொண்டு வாரிதத்தி அறிவித்துள்ள வார்த்தைகளை கொண்டு பைனல் கௌசைனி ரெண்டு பிராக்கெட்டுக்கு மத்தியில் வந்துள்ளதே அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு உதவி தேடி நீ வந்து என்ன செய்யணும், எஜிபு பதிலளிக்கணும் அப்படி கூட சொல்லிக்கலாம்னா, கடமையாகும்னா பதிலளிக்கணும். இப்போ அல் மிசாலு எஜிபு அதாவது கடமை. அலைனா நம்மீத நஃபமல் குரானை நாமல பிஹி நம்ம மேலே வந்து குரானை வந்து விளங்குவதும் அதை கொண்டு அமல் செய்வதும் நம்ம மேலே கட்டாயம். இதே மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணுமா, ஃபார்ம் பண்ணணுமா, புரியுதா. எஜிபுன்னு கொடுத்துருக்கா, அலைனா இப்படி கொண்டு வரணும். இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை தாராளமாக நீங்கள் கேட்கலாம்.
இப்போது தக்குத்துபு வாஜிபாத்தி பின்திலாமி, ஒழுங்காக விட்டு பாடங்களை எழுதுவது அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே கடமை, அதை ஃபார்ம் பண்ணணும். தகுஃபலீனு சூரத்தேனி காதல் உஸ்புவா, இந்த வாரத்தில் வந்து 2 சூறாவை மனனம் பண்ணுவது. பண் வரும்போது இங்கே நூன் வந்து போக்கணுமா வேண்டாமா, இது என்ன நூன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும். ஜம்மு முன்னஸ் நூனை தவிர மிச்சமுள்ள நூன் போக்கப்படும். அப்போ இது எந்த நூனுன்னு கவனிக்கணும். சரிங்களா? அப்புறம் எஜிபு தஹருஜூன மினல் ஃபஸ்லி மின் ஹுதூயின். ஹுதூனா என்னதுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அமைதியை கொண்டு. எஜிபு டேஸ் ததுகுலூனல் ஃபஸ்ல கபுல துகுலில் முதர்ரிசி, ஆசிரியர் வருவதற்கு முன்னால் வகுப்பறையிலே நுழைகிறார்கள். நுழைவது கடமை அப்படின்னு சொல்லி அதோட கனெக்ட் பண்ணி போடணும். இதில் உள்ள நூனையும் கவனிச்சுக்கோங்க. எஜிபு டேஸ் ததுருசு லுகத்தல் அரபியத்தை லி அன்னகா லுகத்துல் குர்ஆனி, கடமையாகும். ஏன்னா குர்ஆனுடைய அதாவது அரபி மொழியை படிப்பது கடமைன்னு போடணும். போட்டுட்டு லி அன்னகா லுகத்துல் குர்ஆனி, ஏன்னா நிச்சயமாக அது குர்ஆனுடைய மொழி. அல் ஜஹாபுன் இருக்குல்ல, ஜஹாபு என்பது மஸ்தரு ஜஹபவுடைய மஸ்தர். ஜஹப என்பது மாலி, எதுகபு என்பது முலாரி. நக்கூலு நாம் கூறும். உரீது ஜஹாப இலல் பைத்தி, வீட்டின் பக்கம் செல்வதை நான் விரும்புகிறேன். வீட்டின் பக்கம் செல்வதை நான் விரும்புகிறேன். யா உஸ்தாது, யா உஸ்தாதே. அர்ஜு, நான் அதாவது எதிர்பார்க்கிறேன். அன் தஸ்மக, அனுமதி கொடுக்க வேண்டும் என்று. லீ, எனக்கு. பி ஜஹாபி இலா முஸ்தஸ்பா, ஹாஸ்பிட்டலின் பக்கம் செல்லுவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஹரஜத்து, நான் வெளியேறுகிறேன். மினல் ஃபஸ்லி, வகுப்பறையிலிருந்து. லி ஜஹாபி, செல்லுவதற்கு. இலல் முதிரி, தலைமையாசிரியின் பக்கம் செல்லுவதற்காக வகுப்பறையிலிருந்து நான் வெளியேறுகிறேன். ஹாதிகி, இது. ததுக்கிரத்துன், சீட்டு, டிக்கெட்டுனா பஸ் சீட்டுன்னு மாதிரி சொல்லிட்டு, அது பயணச்சீட்டுன்னு தானே போட்டிருக்கோம், அதனால் டிக்கெட்டு. சரிங்களா? பயணச்சீட்டு. எதனுடைய பயணச்சீட்டு? துவாயிரத்தின், ஏர்போர்ட்டு. சரிங்களா? ஏரோப்ளேன் டிக்கெட்டு. இலா திம்சக ஜஹாபன் வையாபன், அதான் போகக்கூடியதும் இன்னும் திரும்ப வரக்கூடியதும். திமிஸ்கு நாட்டின் பக்கம் போகிறதுக்கும் வர்றதுக்கும் உண்டான ஏரோப்ளேன் டிக்கெட்டு. சரிங்களா? அல் கலிமாத்து ஜதீதத்து, புதிய வார்த்தைகள். அஜ்னபியன்னா அந்நியன். என்ன? நக்குத்துன்னா என்னது அப்படின்னு கேட்டால் சில்லறை. சரிங்களா? சில்லறை, அதனுடைய பன்மை என்னது? நுகூத்துன். இயாபுன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வருதல்னு அர்த்தம். இயாபுன்னா என்னது? வருதல், திரும்புதல்னு அர்த்தம். உருசுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? மாத்திரைன்னு பார்த்தோம். அதனுடைய பன்மை அக்கராசுன். கிலோ கிராமன் அப்படின்னா தெரியும்ல, 1 கிலோ. அதனுடைய பன்மை கிலோ கிராமாத்துன். ஜக்கருன்னா ஆண், அதனுடைய பன்மை துக்கூருன். வஜபனா கட்டாயமானான், கடமையானது. அதனுடைய முலாரி எஜீபு. பலானா விழுங்கினான், அதனுடைய முலாரி எப்லாவு. மகுஃபலத்துன்னா பெட்டி. ஹதவுன்னா தப்பு, அதனுடைய பன்மை அகத்தாஉன். ஜஹாபு அப்படின்னா செல்லுதல். ததுக்கிரத்துனா டிக்கெட்டு. ததாக்கிருன்னா டிக்கெட்டுகள். உன்சான்னா பெண். இனாசுன்னா பெண்கள். பின்திலாமினா ஒழுங்காக. அரஜ அப்படின்னா சிகிச்சை செய்தான். அரஜன்னா என்னது? சிகிச்சை செய்தான் அப்படிங்கிறத சிகிச்சை இல்லை, யாரஜுன்னு இதில் வந்துச்சுலாம். ஏன்னா ஏறினான்னு அர்த்தம். சரிங்களா? ஏறினான். வானத்தில் ஏறக்கூடிய அந்த ஒன்றுன்னு நம்ம இங்கே குர்ஆன் ஆயத்து பார்த்தோம்ல, அதில் உள்ளது. சரிங்களா? இந்த பார்த்தோம்ல, யாருஜு, உயர்ந்து செல்லுதல் அப்படின்னு. சரி, இதோட முடிஞ்சிட்டு. பாரக்கல்லா ஃபீல் மக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.